எங்களோட சாவச்சேரியில நல்ல நீட்டா டைல் பண்ணி எல்லாம் இருக்க சந்தை அங்க சரியான மோசமா இருக்கா. அப்ப அங்க 20 லட்சம் 2 இன்னொரு 20 வந்து ஒரு வசாவலான்ல சின்ன முன்பள்ளி ஒன்று பயங்கர மோசமா இருக்குது. அதுக்கு ஒரு 20 லட்சம் இருந்ததுன்னா 60 மிச்சம் 40 கிடக்குது. அந்த 40ல நான் சாவச்சேரி ஏதாவது செய்ய கொண்டு பார்த்து நான் இங்க கிரவுண்டே இருக்கு. நீங்க வேற கிரவுண்ட் யார் இருந்தது ஒன்றுமே ஒரு விளையாட்டு கழகம் இதனை அந்த பிள்ளைல ஒரு இது இல்லாம நாங்களை கொண்டு வந்து இதுக்கு இல்லாம தெரியலாம். நாங்களும் கட்டுறதுக்கான நிதி நாங்க வெளிநாட்டு வர வர அப்படிதான் வேண்டதுக்கு நாங்க இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு வரப்பு காணி, அதுல 2 வரப்பு காணி இருக்கு. இந்த மூணு ரோட்டு கரையில தான் இருக்கு. அப்ப அதுல நாங்கள் ஒரு வாசிசாலை மாதிரி ஒரு போட்டு அதுக்கு பேப்பர்களெல்லாம் வாசிக்கக்கூடிய மாதிரி சின்ன பிள்ளைகளுக்கு பின்னேற டைம்ல ஒரு வகுப்பு சொல்ற மாதிரியும் அப்படி ஒரு இதுல அப்ப நாங்கள் வந்து கேட்டா நாங்கள் டாக்டரோட நேரம் என்னன்னா டாக்டர் கூடுதலான இதுல வந்தது டாக்டரோட கை. வேற என்ன நான் உங்களுக்கு செய்யணும்? நீங்க ஓட் போட்டது யார் போட்டீங்களோ இது வரையான சாவச்சேரிலாம் எனக்கு 7000 போட் வந்தது. அதான் எனக்கு அந்த நன்றி கடன் இருக்குது. என்ன செய்யணும் உங்களுக்கு? இதை நாங்கள் பார்ப்போம். இது ஒருக்கா போய் பார்ப்போம். அந்த இதையும் இப்ப போவோம், அதையும் போய் கையோட பார்ப்போம். இப்போ போய் பார்ப்போம் அதையும். சரி, ஓகே. வேற என்று ஆகிறது அதை நான் சொன்னேன். போன முறை நான் தான் சாவச்சேரி கூட கொடுத்தேன். நான் இந்த முறை நான் தருவேன்டா தருவேன். சரி, அப்போ போய் பார்ப்போம். விளையாட்டுக்கு பாவிக்கிறதுக்கு நாங்கள் ஆமதிக்கிறோம். இது எங்களுடைய ஆதன சொத்துன்ற காணிக்காரரை உறுதி முந்தி அப்படித்தானே கோயிலை சுத்தி தானே காணி. இதை கேட்டாலும் நீங்க எல்லா வளம் வசதி இருக்கு சார். இது நல்ல இடம். நினைச்சாங்க உள்ளே இது நல்ல இடம். இதுதான் 4 மாடிக்கு பிளான போடுங்க. அது பாப்பா மொபைல கட்டையில் பண்ண அடுத்த வருஷம் 2 மாடி தான் சார். நாங்கள் அவ்வளவு பெரிய இது ஒரு வாசிசாலை இதுவும் போட்டு. ஆனா நான் நினைக்கிறேன் போட்டு இதுல கீழே வாசிய சாலையும் கிளாஸ் நடத்துறதுக்கு போட்டு 2வது மாடியில ஒரு பேட்மிண்டன் விளையாடக்கூடிய மாதிரி ஒரு இண்டோர் ஒன்று அடிச்சா இல்ல மத வார வருஷம் தரேன் நான் காசு. அதான் சார். இப்ப என்னன்னா முதலாவது நாங்கள் இதை போட்டு எழுப்பி போட்டு அடுத்த இதை தீர்மானிப்போம். சரி, நான் ப்ரொபோசலா இதை கொடுக்கணும். இது கிடைக்கும். என்னன்னு கேட்டா சார், இப்ப எங்களுக்கு ஒரு இதை நீங்கள் இதை இருந்தீங்க நீங்கெல்லாம் அடிக்கல் நாட்டுறதோ இதனால நீங்கெல்லாம் முன்னுக்கு அந்த அம்மாளாச்சிக்கே நான் சொல்லிக்கேன் வேற ஒரு ஆள இல்ல எனக்கு அது தேவையில்லை. அம்மன் அது எனக்கு அந்த டிஎஸ் கடிதம் போடுறாரு 18ஆம் தேதி ஓப்பனிங் செரிமனி சொல்லி நான் தானே ஐயா வரும், நான் தானே காசு கொடுத்துறான். இல்ல நீங்க வர மாட்டேன்னு சொன்னீங்க, நாங்க திறக்கிற மாட்டேன். நான் சரி திறவங்க யாரையும் கொண்டு வேற யாராவது கட்சிக்கார திறக்கணும். அது எனக்கு முக்கியம் இல்ல. இது நாங்கள் போடுவோம். நான் தான் இதை தாண்டி போட்டு அதான் நாங்கள் என்னண்டா வேற இதே இதாண்டில இப்படி ஒரு இதுலயும் பாத்துனாங்க உங்களோட இதுல அதான் அதுல போட்டு இருந்தது. முடிஞ்ச வரைக்கும் இதுல நின்று வேலை செய்யற அந்த நாள் கூலியில நாங்களே நின்று செய்தோம்னு சொன்னா காசை மிச்சம் பிடிச்சு முழுக்க நீங்கள் இதுக்கு போடலாம். படியல போட்டு மற்றது இப்ப மணல்கள் அது எழுப்பி இதுலயே எத்தனையோ பேர் ரிப்பீன் அந்த ஏரியாவிலேயே கண்ட காரணம் அந்த கூலி காசு எல்லாம் பெறாது. கூலி வரா இதுக்கு கூடுதலா ஃபுல்லா இப்ப எங்கட ஆட்டோ இதுல வந்து 40-45 ஆட்டோ எங்க ஏரியாக்கு இருக்கு. எங்களுக்கு ஒரு இதுன்னு சொன்னா அவ்வளவு பேரும் அப்படி எங்கள்கிட்ட வரும். கொஞ்சம் அங்கால வேலியோட சேர்த்து அடிங்க. இப்ப முன்னுக்கு நல்ல பார்க் பண்றதுக்கு இடம் பெறும். தச்சமயம் ரோட்டு பெருப்பிக்க போறோம். அது என்னண்டாலும் பில்டிங் உடைக்க வேண்டி வரும். எங்களுக்கு அந்த அவர் நிக்கிற அளவுக்கு அதுக்கு அங்காலதான் இது வரும். அந்த பில்டிங் வந்து அந்த அவர் நிக்கிற அளவுல தான் இந்த பில்டிங் எழும்ப போகுது. அப்ப எங்களுக்கு இதுல ஒரு இது மாதிரி ஒரு இது வந்து வரும். ஆனா பெருசு தானே, நல்ல பெரிய இடம். பெரிய இடம். அந்த போஸ்டர் எங்கள்கிட்ட சொல்லி போட்டு அதோடதான் போக வேண்டி வருமாங்கல்ல. நான் 40 லட்சத்தையும் தாரேன்ப்பா. இதுக்கே போட மாட்டேன். எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு ஆளுக்கு எல்லாருமே என்னடா ஓட் கூட வர மாட்டேங்கான தையல் மிஷின் துவாக்கு என்னன்னு கேட்டா சார், நாங்கள் இப்படி சொன்னா நாங்கள் எல்லா போய் நாங்க கேட்போம். எங்களுக்கு இப்படி நீங்க ஒரு 10 லட்சத்தை தாங்க, இவர் ஒரு 5 லட்சத்தை இல்ல நான் இதுல 40 தாரன் வேணுமெண்டா நீங்க இப்ப இதுல கயந்திரமார் போன பலம் இருக்கிறார். ஒரு 20 லட்சம் கேளுங்க, கணக்கு தேவையில்லை. இளங்குமரன் இருக்கிறார் ஒரு 20 லட்சம். நாங்கள் இதுவரை சார் ஒரு டைம் வாய் விடையில இல்ல சும்மா சொல்றேன். ஒரு ஏரியாவே எல்லாத்தையும் கட்டி முடிச்சிല്ല. நாங்கள் இப்ப என்னன்னா உங்கள்ட்ட வந்திருக்கிறோம். இப்ப உங்களை மீறிதான் புலம்பெயர் மக்கள் எங்கள்கிட்ட இருக்காங்க. இல்ல நீங்க நாங்க என்னன்னு கேட்டா இப்ப உங்களோட இதை வந்து உங்களோட இதால எங்களுக்கு ஒரு இது வந்தா நாளைக்கு எங்கட இதால டாக்டர் வந்தவர் அமைச்சரா போனவர் எல்லா இதுவும் அமைச்சரால எங்களுக்கு இது செய்யப்பட்டன்னு சொல்லி நாங்களே தண்டுவோம். அது எங்களுக்கும் ஒரு பெருமை, உங்களுக்கும் ஒரு பெருமை. இதால எங்களுக்கு தென்மராட்சி மக்கள் இன்ஜினியர் வந்து
அந்த அவள்கிட்ட கேட்டு இப்பவே ஒரு பிஓபியோட ப்ரிப்பேர் பண்ணி பரவாயில்ல 49 தூர நோக்கா கொஞ்சம் ஒரு பிஓபி வந்து டோட்டல் காஸ்ட் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கீழே போகிறது நான் 40 தருவேன். ஒரு 25 தலைமுறைகளுக்கு அதான் சிறுதுளி தான் பெருவெள்ளம். அதை மாதிரி நாங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் முதலாக இதை கட்டி எழுப்புவோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் எப்படியோ எங்களோட புலம்பெயர் மக்களும் ஆரோக்கியம் நாங்கள் ஒரு சின்ன சின்ன உதவியை கேட்டு எங்களோட சின்னதாக கேட்டேன் 10,000 20,000 சேர்த்து அப்படி ஒரு இதை செய்வோம். அப்போ அந்த இன்ஜினியர் ஒரு பிஓகே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க. நான் அதை கொடுத்து உடனே அனுப்பி 29 ரூபா கொடுப்போம். சர்வே பிளான் இருக்கு. அவேண்ட இதில் இருக்குதான். சர்வே பிளான் கட்டாயம் பண்ணுமே. கிழக்கும் கோயில் காணி வடக்கும் கோயில் காணி தெற்கு மேற்கும் ரோட் உண்டு. சர்வே பிளான் வரும். அவ்வளவுதான். சர்வே காட்சிங்க ஓகே. அதுல காய்ச்சி எடுத்தீங்கன்னா சரி. அதுல தான் எங்களுக்கு இந்த காசு இல்லாம பேர் இருக்கா? சிவன் விளையாட்டுக்களம். சரி, நான் அப்படி போட்டு ப்ரொபோசலா கொடுக்குறேன். அப்ரூவ் பண்ணி வந்துட்டேன்னு சொன்னா போய் நாங்கள் ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ள நினைக்கிறேன். ஏன்னா இந்த வருஷத்துல செலவழிச்சிடுவோம். இல்லாட்டி காசுலையும் போயிடும். சரிதானே? இல்லாட்டி இந்த வருஷத்துல கட்டி முடிச்சு நாங்கள் இதை எடுக்கிறோம். முதல்ல இதை போட்டு இப்படி ஒரு டிஎஸ் ஆஃபீஸ்ல போய் கதைச்சு இதுக்கான இப்படி ஒரு இதங்களுக்கு ஒரு பண்ண வந்திருக்கு. இதை ஏதாவது ஒரு இது செய்துதான் டிஎஸ் நேட் என்னோட காய்ச்சவர். நான் நீங்க டிஎஸ் சொல்லுங்க. நான் வந்து பாத்துனா இதுக்கு தான் அந்த 40 தரப்போறேன்னு சொன்னேன். சார் இப்படி வந்து பார்த்தேன். சாரோட தண்டி போட்டு நீங்க இதுக்கான எங்களுக்கு ஒரு இதோட தரத்தானே நாங்க சும்மா எத்தனை குடும்பம் இருக்கு இந்த ஏரியாவில்? கிட்டத்தட்ட இதுக்கு மேக்ஸிமம் சும்மா நோமலா பார்த்தாலே 150 குடும்பம் இருக்கு. ஒரு குடும்பத்துல 3 பேர் இருந்தாலும் 450 பேர் பயனாளிகள் போட்டு கொடுக்குறேன். அதுதான் பாப்பாங்கள்டா இப்ப பயனாளிகள் இதுல பயன்படணும். எல்லா கோயிலும் இருக்கு. அம்மன், சிவன், பிள்ளையார், பைரவர் எல்லாம் சுத்த வரை இருக்கு. குளம் இருக்கு. சகல வசதியும் இருக்கு. அப்படி சரி. நான் செய்யறேன் உங்களுக்கு. சரி, நான் இப்ப அடுத்த என்ன நான் செய்யணும்னா நான் டிஎஸோட காய்ச்சிட்டு அவருக்கு அதை ஃபோர்வர்ட் பண்றேன். வேலையை தொடங்கிடலாம். அந்த விஷயங்கள்ல காசு எந்த பேர்ல காசு சொன்னாலும் பெறாது. காசு வாரது வந்து அரசாங்க அதிபருக்கு. அரசாங்க அதிபர் அதுல 40 லட்சம் 40 லட்சம் டிஎஸ் காசை வச்சு கொண்டு இருப்பார். இதெல்லாம் ஓகேனா தான் அவர் கட்டுவார். இல்லாட்டி அந்த ஒரு வருஷத்துக்கு இல்ல எல்லாம் ரிட்டர்னா போயிடும். சரி, சந்தோஷம். எனக்கு வேற என்ன நான் ஓகே சந்தோஷமா. பழைய எங்கட கட்சி உறுப்பினர் கேளுங்க. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களே, இன்றைய தினம் உங்களுடைய நிலத்துக்கு வந்திருக்கிறீர்கள். அதையொட்டி உங்களுடைய கருத்து? போன முறையும் வந்த 93 லட்சத்துல சாவச்சேரிக்கு தான் 33.5 லட்சம் கொடுத்தேன் நான். இந்த முறையும் வந்த 1 கோடியில 40 லட்சம் சாவச்சேரிக்கு தான் கொடுக்குறேன் நான். ஏனென்றா இந்த சாவச்சேரியில இருந்துதான் சும்மா ஒரு டாக்டரா இருந்த ஒருத்தனை கொண்டே பாராளுமன்ற உறுப்பினர் ஆகி விட்டது இந்த சுத்தி நிக்கிற சனம். சோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது சந்தோஷமான விஷயம். சாவச்சேரிக்கு நான் கூட செய்ய முடியாது. ரவிராஜ் அண்ணன் கடன் ஒன்று இருக்கு இந்த மண்ணுக்கு. ரவிராஜ் அண்ணன் தன் உயிரை கொடுத்து இந்த மண்ணுக்காண்டி போய் மண்ணுக்குள்ள போன மனுஷன். அப்ப அந்த ஒரு கடமை ஒன்று இருக்கு. அதால நான் திருப்பி இங்கேயும் வந்து கூட என்னுடைய
கன்சர்ன். இப்போ எல்லாரும் சொல்ற சாவச்சேரிக்கு வரையில நான் இதால தாண்டி தானே டெய்லி போறேன். நான் அதால எனக்கு அந்த இது ஒன்று இருக்குது, சாவச்சேரிக்கு வந்திருக்கேன். அவ்வளோ. பாராளுமன்ற உறுப்பினர்களே, சமீப காலமாக ஆளுந்தரப்பினர் பிரஜாசக்தி என்ற ஒன்றை மக்கள் மத்தியில் திணித்து வருகிறார்கள் என்று ஊடகங்கள் ஊடாக நாங்கள் அறிய முடிகிறது. அதை நீங்களும் அறிந்திருப்பீர்கள். என்ன தேவைக்காக மக்களின் வெளிப்படைத்தன்மையற்ற நிலையிலே அந்த பிரஜாசக்தியை நிர்வாகத்தை தெரிவு செய்கிறார்கள்? என்னென்ன சொல்றது, இப்ப சாகுறதுக்கு பயப்படுறவன் தான் டெய்லி வீட்டை விட்டு வெளியேற வேற கஷ்டப்படுவான். அது மாதிரி இந்த இப்ப நாங்க பொலிட்டிக்ஸ்ல ஃபேமா நிப்பமா இல்லையான்றது நாங்க செய்யற வேலையை தான் வச்சுதான் தீர்மானிக்கும். நான் மக்களோட எப்படி பழகுறேன், இந்த 5 வருஷம் எனக்கு சனம் ஓட் போட்டு நீங்க தான் எம்பின்னு தந்துருந்தா இந்த 5 வருஷம் சனத்துக்கு நான் என்ன செய்யறேன்ற பொறுத்து தான் இந்த அடுத்த 5 வருஷத்துல எம்பியா வாரதா இல்லையான்றா தீர்மானிக்கும். பிரஜாசக்தியா அல்லது சும்மா ஆக்களுக்கு கிபிரையும் சோத்து வாசலையும் கொடுக்குறாலும் பொலிட்டிக்ஸ் செய்யலாது. எங்களுடைய அரசாங்கத்துக்கு விளங்குது இல்லை. சனம் இப்படி போய் ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரும் இடங்கள்ல பார்த்து கதைச்சு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டு சனத்தோட சனமானிக்கும். நான் வந்தது பைக்கில். எங்கட அரசாங்கம் யோசிக்கிறா பிளான் பண்ணி ஒவ்வொரு வீட்டுகளையும் ஒவ்வொரு ஆளை பிடிச்சு அவருக்கு இடையில அடுத்தடுத்த தேர்தல்கள்ல கொண்டு அந்த நோட்டீஸ்ல கொடுக்கறதுக்கும் அதுக்கு தான் வேலை செய்த வழிய சனத்திட்ட போய் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு இந்த ரோட்டு போட இல்லையா அப்ப போட வைப்போம்னு யோசிக்கிறது இல்லை. ஸோ பிரஜாசக்தின்றது அவையுடைய மாஸ்டர் பிளான். என்னுடைய மாஸ்டர் பிளான்ன்றது நான் டெய்லி சனத்தோட நிக்கிறது தான் என்னுடைய மாஸ்டர் பிளான். நான் இதே மண்ணில் இதே சாவச்சியில் இதே பைசிக்கிள்ல சாவச்சியில இருந்து ஜெஃப்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு பைசிக்கிள்ல போயிட்டு வந்தேன். அவை என்னுடைய நான் சனத்தோட நிக்க ஆசைப்படுறது டெய்லி இடத்துல வந்தா ஒரு வாலிபால் மேட்ச் விளையாடினா விளையாடணும், ஒரு கரம் மேட்ச் விளையாடினா விளையாடணும். இது ஒரு செஸ் டூர்னமெண்ட் வச்சேன். நான் பார்லிமெண்ட்ல சாம்பியன். ஸோ இவங்க ஒரு நாளைக்கு செஸ் டூர்னமெண்ட் வைக்க நான் விளையாடுவேன் அவங்களோட. அப்படிதான் நான் யோசிக்கிறேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் கனகாலம் மக்கள் எங்களை வச்சிருப்பின பக்கத்துல. நான் இதுல ஒரு பெரிய பிக்கப்ல வந்திருந்து 3-4 பேர் போலீஸ்கார் எல்லாம் சுத்தி வரப்ப எனக்கு கடிதம் வந்திருக்கு நேற்று. தெல்லிப்பளை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நான் யாழ்ப்பாணம் வந்திருக்கிற நேரத்துல 2 போலீஸ் உத்தியோகத்தர்களை என்ன முழுடம் கூட்டிக்கிட்டு போக சொல்லி, நான் ஒரு எம்எஸ்டியோ அல்லது 2 போலீஸ் உத்தியோகரை கூட்டி வந்து இப்படி பக்கத்துல வச்சிருந்தா அவங்க யோசிப்பாங்களே அவங்கள்ட்ட இருந்து என்னோட பாதுகாப்பு எடுக்கிறதுக்கு டாக்டர் தேடுறாரு. நான் யோசிக்கிறேன் என்னோட இடுப்புல கிடக்கிறதே காணும். ஸோ அதுக்கு மேல எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் அரசியலா பாக்குறேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இன்றைய நாளிலே ஒரு பிரபலிய ஊடகம் ஒன்றிலே அல்லது செய்தி வலைத்தளத்திலே உங்கள் சம்பந்தமான ஒரு செய்தி ஒன்றை நான் வரை தொடக்கம் அர்ஜுனா வரை என்ற ஒரு தினகரன் வெப்சைட்லேயே பார்த்திருக்கிறேன். அது சம்பந்தமாக நீங்கள் தற்போது கடந்த கால ஆட்சியாளர்களுடன் தொடர்பு இருக்கிறதாகவும் அதிலே குற்றஞ்சாட்டி இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக உங்களுடைய விளக்கம். வடிவங்களே குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறார்கள். நான் ஒரு ஆம்பளை பிள்ளை, நாமளும் ஒரு ஆம்பளை பிள்ளை. எனக்கு அந்த பழக்கம் இல்லை. யாராவது பொம்பளை பிள்ளையோட சொல்லுங்கடா, பிரச்சனை இல்லை. ஏன்டா நாமளோட ஒன்று சொல்ல அவன ஆம்பளடா அவே எனக்கு அது பிரச்சனை இல்லை. 2வது அல்ஃபிரட் துரையப்பா ஓட கொண்டே ஒப்படைக்க நாளைக்கு இவங்க நாளைக்கு சொல்லுவாங்க டக்ளஸ் மாதிரி என்று நான் யோசிக்கிறேன்டா. இப்ப சுத்தி நிக்கிற இவ்வளவு பேருக்கு இந்த ரோட்டை போட்டு கொடுக்க வேணுமா அல்லது தமிழ் தேசியம் மட்டும் கதைச்சு கொண்டு பிக்கப்ல வந்து இறங்கி போகணுமான்றதுதான் என்னுடைய கேள்விக்குறி. நான் யோசிக்கிறேன் இல்ல இதுல சுத்தி நிக்கிற இளம் படிகள் நாளைக்கு வளரேக்கல டாக்டரால் இருந்தவர் வந்தவர் எங்களுக்கு இதோட செஞ்சவர் என்ன எங்களால் இவரால் ஹாஸ்பிட்டல் மாறணுன்றதான் நான் யோசிக்கிறேன். அப்படியே அப்படி பெரிய பொலிட்டிக்ஸ் நான் ஒரு நாள் பெரிய பொலிட்டிக்ஸ் கதைக்கிறேன். அரசியலமைப்பு சட்டம் எங்களுக்கு சமஷ்டி எல்லாம் கதைக்கிறேன். சனத்துக்கு சாப்பிட வழியில போறதுக்கு ரோட்ல மாதம் வருமானம் இல்லை, சும்மா இல்லை, சனத்துக்கு விளங்காத கதைக்கிறதுல பிரயோசனம் இல்லை தானே. ஸோ நாமள்கிட்ட இப்ப நான் கூட சில நேரத்துல நாமல் அடுத்த ஜனாதிபதியா வந்தா மேபி டக்ளஸ் இந்த பவரை விட கூட பவர்ல இருப்பேன்னு நினைக்கிறேன். நான் அடுத்த ஜனாதிபதியா வந்தா நான் என்ன செய்வேன்னு சொன்னா நான் போய் நாமளோட கட்சியில சேர போறதோ அல்லது நாமளுக்கு கொடி பிடிக்க போறதோ இல்லை. நான் பாக்குறேன் என்னண்டா இன்னொரு அரசாங்கம் வந்தா நான் ஒரு பாகெயின் பவரா இருந்தா பாருங்க தமிழரசு கட்சியில 8 பாராளுமன்ற உறுப்பினர் வைக்கணும். ஸோ அவை ஒரு பெரிய பாகெயின் பவர் அதாவது பார்லிமெண்ட்ல 3வது கட்சி, பெரிய கட்சி. ஸோ இருக்கிற அரசாங்கத்தோட கதைச்சு நீங்க மற்ற டிசிசி மீட்டிங்ல பாத்துருப்பீங்க தானே. நான் குழப்பறையில நான் இருக்கிற பவானந்தராஜர் குழப்பற பெரிய வேலு இளங்குமரன் குழப்பறது சும்மா கிள்ளி விட்டாலே குழம்பு இளங்குமரன். அதால எனக்கு அது பெரிய வேலை இல்லை. நான் பாக்குறேன்னு சொன்னா அப்படி செய்யாம அவங்களோடையும் வடிவா கதைச்சு செய்யற அபிவிருத்தியில செய்யணும், பிள்ளையான விஷயத்த கதைக்கணும். நாம இல்லை அதுக்கு அடுத்தது நான் அடுத்த முறை சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வடக்கு கிழக்கு முழுக்க சஜித் பிரேமதாசவுக்கு தான் போடும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா சிங்களச்சன முழுக்க இப்போ ஒரு இனவாதம் திருப்பி வந்துட்டு இலங்கையில பயங்கர மோசமா புத்த விட்டு மேரெல்லாம் இனவாதம் கக்கினம். ஸோ இனவாதத்துக்கு ஊறின சிங்களச்சனம் திருப்பியும்
நாமளுக்கு தான் போடும் யார் எலெக்ஷன்ல வரையணும் தெரியாது யார் என்றாலும் நானே இந்த சனத்தோட நிற்பேன் அவ எனக்கு அப்படி டீல் அடிக்க வேண்டிய அப்படித்தான் டீல் அடிச்சாலும் நானே சொல்லுவேன்டாப்பா நான் தான் அவனோட காய்ச்சி இருக்கிறேன் இந்த அவங்களுக்கு இண்டோர் ஸ்டேடியம் கொண்டு கட்டி தராங்களான்னு நானே சொல்றேன் அப்படி கள்ளமா டீல் அடிக்க வேண்டிய எனக்கு தேவையில்லை இந்த இவர் அல்லது இங்க பெருஆசனை அல்லது கௌசல்யா ஒருத்தரும் அப்படி கள்ளமா டீல் அடிக்க வேண்டிய தேவையில்லை நான் கட்சி ரெஜிஸ்டர் பண்றேன் அதுக்கு தான் ஓடி தெரியுறோம் 28ஆம் தேதி க்ளோஸ் இண்டியன் அதுக்கு இல்லை நாங்கள் எங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் பார்ட்டி கான்ஸ்டியூஷன் எல்லாம் எழுதிட்டோம் ரெஜிஸ்டர் பண்ணோம்னா அப்படி கள்ளடியில் அடிக்க வேண்டிய தேவை எனக்கு இல்லை கள்ளடியில் அடிக்கிறவன் ஒரு செல்ஃபி போடுவானா இப்போ உங்களுக்கு கள்ளமா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா நீங்க செல்ஃபி எடுத்து போடுவீங்களா இல்லை தானே இப்படியாவது நீங்க தெரியாத மாதிரி தான் தெரியுங்க அவ்வளவுதான். உங்களுடைய வலைத்தளிலே நேற்றைய நாளில் கூறியிருந்தீர்கள் நாமல் உண்மையிலே இனவாதி என்றும் கடும் இனவாதி. தற்போது ஆளுங்கட்சியில் உள்ள அரசாங்கம் இனவாதிகள் அற்றவர்கள் போல் நடிக்கிறார்கள் மக்களை ஏமாத்துகிறார்கள் கூறியிருந்தீர்கள் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நாமல் அன்றகுமார் சாநாயக்க எக்ஸலன்சி பிரசிடென்ட் இந்த ரெண்டு பேர்லையும் நான் நினைக்கிறேன் யார் மிக கூடிய இனவாதி என்ற போட்டி. ஒரு ஆள் நேரடியா இனவாதம் காக்குறாள் யாரு நாமல் ராஜபக்ச பொறுத்த வரைக்கும் பௌத்த சாசனம் பௌத்த பிக்குகள் அவதான் முக்கியம்ன்றதும் இந்த அரசியலமைப்பு சபையில பௌத்தர்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் என்கிற விடயங்கள் எல்லாம் வந்து நாமல் கேட்கிறவர் கதைக்கிறவர். ஆனால் அன்றகுமார் சாநாயக்க சொல்லி கொண்டாலும் நாங்க இனவாதி இல்லை என்று இந்த தையட்டி பிரச்சனையை என்ன முடிக்கல தையட்டில அந்த பிரச்சனை அப்படியே இதாத்தான் இருக்கிறது. அவை நான் நினைக்கிறேன் இது ரெண்டு பேருமே பாடுமே நாளைக்கு சஜித் பிரேமதாச வந்தாலும் கடும் இனவாதியாத்தான் இருப்பார். ஏனென்றால் அவங்களுடைய அரசியல் போகணும்டா இப்ப நான் தமிழன் 1000 தடவை சொல்றேன் இல்லையே பாராளுமன்றத்துல நான் தமிழ்நாடு சொல்றேன் இல்லையா அந்த மாதிரி அவங்களும் நான் இதுல வந்து தமிழ்நாடு சொல்றதே எல்லாரும் சந்தோஷப்படுறேன் நாங்க தமிழ் தானே கதைக்கிறோம் அது இனவாதம் இல்லை. நான் சிங்களவனை கொல்லணும்னு சொன்னாதான் இனவாதம். நான் அப்படி ஒரு நாளும் சொல்ல போறது இல்லை. ஆனால் அவ சொல்லுவேன் அவைக்கு விரும்பாம சொல்லுவேன். சரி.